ஹாய் ஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஒன் ஷார்ட் வீடியோ. அப்போ நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கடைசி நாள் சொல்கிறீங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும் அப்படிலாம் இருக்கோம். படிக்கிறவங்க படிங்க, பார்க்குறவங்க பாருங்கள். நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு 15 ப்ராப்ளம்ஸ் சொல்கிறேன், முடிஞ்சளவுக்கு 20 சொல்கிறேன். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் இதையாவது பார்த்துருப்போம், கண்டிப்பாக ஏதாவது வரும். ஸோ நான் புக்கை வச்சே சொல்லிடுறேன், டைம் இல்லாதனால போர்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணாதனால இப்படியே சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் இது ஃபஸ்ட் யூனிட்டோடது, ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக சம்முக்கு போயிடலாம். டைபோல் மூமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் எழுதணும். அண்டு என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டார்க்கோட ஃபார்முலா என்ன? பிஇ சைன் தீட்டா. அப்போது தீட்டாக்கு 90 டிகிரி ஏன் வச்சாங்க? ஏன்னா சைன் 90 வந்து 1. அப்போது மீதி இருக்கிற அந்த பிஇயை டைபோல் மூமெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டிங் கொடுத்துருங்க. 2 இன்ட்டு பண்ணால் நமக்கு ஆன்சர் 3.4 × 3 என்னது 10.2. 10 பாருங்கள், 10 பவர் -30லேருந்து 10 பவர் ஆட் பண்ணுங்கள், -26. ஸோ இங்கே எழுதியாச்சு, நியூட்டன் மீட்டர். ஸோ அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சைன் 90 அப்படிங்கிறது ஏன் வச்சா பர்பண்டிகுலர் அப்படிங்கிறது இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான், வேறு வரல. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே சம் போட்டாலும் ஓகே. அடுத்த சம் போகலாம். ஸோ இந்த சம் பாருங்கள், கன்சிடர் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு +q சார்ஜு, ஒரு -2q அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் வந்து 9 மீட்டர் ஃப்ரம் தி சார்ஜ் ஆஃப் +qலேருந்து 9 மீட்டர். ஓகே, 9 மீட்டர். டிட்டர்மைன்டு த பாயிண்ட் பிட்வீன் தி 2 சார்ஜஸ் அட் விச் தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிட்டர்மைன் தி பாயிண்ட் பிட்வீன் தி சார்ஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ +qலேருந்து -2q முடி உள்ள டிஸ்டன்ஸ் 9 மீட்டர் வரைஞ்சிக்கிறாங்க. இதுலேருந்து டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 9னா 9 கூட இந்த எக்ஸை மைனஸ் பண்ணால் 9 - எக்ஸ்னு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். நான் பாயிண்ட் பி எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துக்கிறேன். இப்போது நமக்கு டிஸ்டன்ஸ் ரெண்டுமே கிடச்சிருச்சு. இப்போ ஃபார்முலா, பொட்டன்ஷியலோட ஃபார்முலா என்ன? 1/4πε0 q/x மைனஸ், ஏன்னா 1/r1 - 1/r2 அதே ஃபார்மேட்டு, -2q /9 - x ஈக்குவல் டு 0ன்னு அவங்க கொடுத்துருக்கனால ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணுறோம், 1/4% இப்படி போயிடும், அதனால் 0. இப்போ பாக்கி இருக்க டைம் இப்படி இருக்குமா? இந்த 2q 9 - x வந்து இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, அப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த q கேன்சல். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். 3 மீட்டர் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமான சம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு கால்குலேட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து காஸ் லா இது இருக்குது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா எக்ஸாக்டாக EA cos θ. E.Eங்கிறது EA cos θ. அப்போது நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. த்ரூ த ரெக்டாங்கிள் கெப்ட் இன் தி ரீஜன் ஆஃப் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 100 NC இன்வர்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுத்துட்டான், டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆங்கிள் வந்து 60 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி கொடுத்துட்டான். எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுத்துருக்கான். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்கான், 100ன்னு கொடுத்துருக்கான். அண்ட் அந்த ஏங்கிறது ஏரியாவோட டிஸ்டன்ஸும் கொடுத்தாச்சு. அப்போது ஏரியாவோட டிஸ்டன்ஸ் என்ன, 2 டிஸ்டன்ஸ் 5 × 10 கொடுத்தாச்சு. 100 × 5 × 10 போட்டாச்சு. இப்போ சென்டிமீட்டர் ரெண்டையுமே மீட்டராக மாற்றணும். அப்போ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும், 10⁻². இப்போ ரெண்டுமே 10⁻²னா ரெண்டுமே 10⁻⁴ மாறிடுமா? அதனால் இங்கே 10⁻⁴. அப்புறம் தீட்டாக்கு போல் cos 60. cos 60 என்னது 1/2. நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸாக்டாக இன்டூ பண்ணால் ஆன்சர் வந்துடும் 0.25. இப்போ அடுத்தது, இஃப் தீட்டாக்கு 0 டிகிரி அப்படின்னா cos 0 1. அப்புறம் மீதி இருக்க டேர்மை நீங்கள் இன்டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.5 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் இன்வர்ஸ் வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, பார்த்து வச்சுக்கோ. ஏன்னா இது கேட்குறாங்க. ஆங்கிள் கொடுத்தா ஒன்று, இஃப் ஆங்கிள் கொடுத்தா சரி, இது இஃப் தீட்டா பிகம் 0, ஆங்கிள் 0 வரந்தால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்குறோம், அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிள், இன்டூ பண்ணுறதான் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் 1.22. இது பாருங்கள், இப்படி கொடுத்துட்டான். நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம், இதை மட்டும் பாருங்கள். இது பேரலல். ஸோ பேரலலுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, CP = C1 + C2. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுவும் பேரலல் இருக்குது, அது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், வந்துருச்சு. அடுத்து இந்த சர்க்யூட் பாருங்கள். இந்த சர்க்யூட் இது 2 சீரீஸில் இருக்குது. சீரீஸோட ஃபார்முலா என்ன, 1/C1 + 1/C2. அதெல்லாம் ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 1/4 + 1/4. அதே மாதிரி 1/8 + 1/8 தனித்தனியாக பண்ணியாச்சா? இதுக்கு பண்ணியாச்சு, இதுக்கு பண்ணியாச்சு. இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2 மைக்ரோஃபேரட், இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் 4 மைக்ரோஃபேரட்.
இப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறாங்க. இது ரெண்டும் ஆட் பண்ணுங்கள் 6 மைக்ரோஃபேரட். அவ்வளோதான். இவ்வளோ தான் சம்மே, ஒன்றுமே கிடையாது. அவங்களே டயக்ராம் கொடுத்துருவாங்க, நம்ம போட வேண்டியது தான். ஓகேவா? இந்த சம்மையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் சம் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ வேண்டிகிராஃப் ஜெனரேட்டரில் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆறுன்னு சொல்லிட்டு அவனே கொடுத்துட்டான். கால்குலேட் தி மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் கிரியேட் பை இன் வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர். அப்போ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அப்படின்னு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன? E = Q/4π0. அது ஒரு ஓரமாக எழுதிக்க. இப்போ பொட்டன்ஷியல் ஃபார்முலா என்ன? V = Q/4π0R. இப்போ Q/4π0Rங்கிறது இங்கே இருக்கா? அப்போ இதுக்கு பதில் என்ன இருக்குது? E போட்டாச்சு. அப்போ பாக்கி ஒரு R இருக்குமா? அந்த R தான் இது ER. அப்போது V = ER. ஓகேவா? அப்போ E கொடுத்துட்டான் 3 × 10⁶. ஆறுங்கிறது 0.5 கொடுத்துட்டான். ரெண்டையும் இன்ட்டு பண்ண ஆன்சர் ஒன்றுமே இல்லை. டேரெக்டாகவும் போட்டுக்கலாம். டெரைவ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதுலேருந்து இது டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு இன்ட்டு பண்ண 10⁶ அப்படியே வச்சுக்கோ. இது ரெண்டு இன்ட்டு பண்ணால் 1.5 வோல்ட்டுன்னு எழுதிக்கலாம். மில்லியன் வோல்ட்டு இதுவும் கரெக்டாக தான், இதுவும் கரெக்டாக தான். ஸோ இது கன்வெர்ட் பண்ணி 1.5 மில்லியன் வோல்ட்டுன்னு எழுதியிருக்காங்க 10⁶. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து பாரு. அடுத்த லெசன் போயிடலாம். யூனிட் 2 எக்ஸாம்பிள் 2.2 இனி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு 570 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, அதான் அர்த்தம். ஃபைண்ட் தி அப்ளைடு எலக்ட்ரான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீ உனக்கு தோணும்போது ஒரு ஃபார்முலா எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ நமக்கு தெரிஞ்ச நியூட்டன் செகண்டில் ஃபார்முலா F = ma. இப்போ ma = E அப்படின்னு நமக்கு எழுதிக்கலாம். இதுலேருந்து ஏ கண்டுபிடிச்சா இது ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் மஸ்ட் ஸ்டடி, ஆக்சலரேஷன் ஃபார்முலா. ஏன்னா ஆக்சலரேஷன் தான் கேட்குறான், அதனால். அப்போ E தெரியும் என்னது? எலக்ட்ரான் சார்ஜ் 1.6 × 10⁻⁹ நீ தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இந்த E வந்து 570 கொடுத்துருக்காங்க. எம்ங்கிறது 9 அவனே கொடுத்துட்டான். கொடுக்கல, நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்டு வந்து மேலே போயிடும் +31. சரியா? அதுக்கப்புறம் இது ரெண்டு இன்ட்டு பண்ணால் 9.12. அதுக்கப்புறம் பவர் ஆட் பண்ணால் 10⁻14. ஸோ இதை கரெக்டாக டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 1.001 கிடைக்கும். இது ஆன்சர். MS இன்வெர்ஸ் 2. யூனிட்டில் எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. சரியா? யூனிட்டில் என்ன தப்பு பண்ணிடாது. ஓகேவா? ஏன்னா ஆக்சலரேஷனுக்கு இந்த யூனிட் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது யூனிட் கன்வர்ஷன்ஸ் எல்லாம் இப்போ சொல்கிறக்கு டைம் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் இதையாவது பாருங்கள். அடுத்தது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பாராடும். 2.3 போன வருஷம் கேட்டது. VD = நமக்கு வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கேட்குறாங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டேரக்ட் ஃபார்முலா என்ன? I/NE/NE/A. I = NE/Dன்னு பிடிச்சில்ல, அந்த ஃபார்முலா தான். இதில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. 0.2 IA, என்னங்கிறது 8.4.2 கொடுத்துட்டாங்க. ஈங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏரியா வந்து 0.5 × 10⁻⁶ கொடுத்துருக்காங்க. மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம கன்வெர்ட் பண்ணி 10⁻⁶ மாற்றணும். ஓகே, இப்போது கீழே எல்லாம் அந்த பவர் ஆப்ரேஷன் பண்ணு. இப்போ பவர் ஆட் பண்ணு. 28லேருந்து 6 போச்சுன்னா அவ்வளோ 22. 22லேருந்து 19 போச்சுன்னா 3. அந்த 3 தான் இது. அப்போ நீ மேலே கொண்டு போயிடு. +3ன்னு வருது, மேலே கொண்டு போனால் 10⁻⁻3. இப்போது மீதி இருக்கிறத இன்ட்டு பண்ணி 0.2 கூட சாதா டிவைட் பண்ணி வந்துடும். ஈஸி தான். அடுத்தது இதுவும் இம்பார்ட்டன்ட் சம்மு. when a current of 32 amps flow through it, determine the number of electrons அப்படின்னு கேட்குறாங்க. கரண்ட்டு, செகண்ட் டைமு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்தாலே கரண்ட்டு டைமு. எலக்ட்ரான் நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது கரண்ட்டு டைமு சார்ஜ் இது வந்தாலே I = Q/T. Qங்கிறது என்னது? NE, அந்த ஃபார்முலா. இதுலேருந்து N கண்டுபிடிக்க உல்ட்டா பண்ணிக்க. அப்போ Iங்கிறது 32 2 × 1. ஏன்னா டைமுங்கிறது 1 செகண்ட் பர் செகண்ட் அவனே கொடுத்துருக்கால. ஈங்கிறது நீ தான் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். பவரை மேலே கொண்டு போயிரு. 10⁻⁻2 வந்து +19 ஆயிரும். இது 32/16 வந்து 2 பாயிண்ட் தள்ளி இருக்கலாம் 20. அவ்வளோதான். அப்போ 2 × 10⁻20 எலக்ட்ரான்ஸ். தயவு செய்து பார்த்துரு. அடுத்தது இதே சாதாசம் தான், நீயே பார்த்துக்கோ. அவனே பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டர் இஸ் 12 வோல்ட். வாட் இஸ் தி கரண்ட் த்ரூ தி ரெசிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கரண்ட்டு, பொட்டன்ஷியலு, வோல்ட்டு, ரெசிஸ்டரு, கரண்ட்டு, இந்த ரிலேஷன் இது ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லா ஃபார்முலா என்னது? V = IR. அப்போ I = V/R. அப்போ Vங்கிறது என்னது? 12. ஆறுங்கிறது 24 கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் போட்டு டிவைட் பண்ணால் 0.5 amps. அவன் கேட்குறது கரண்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து இது வேண்டாம், இதுக்கெல்லாம் டைம் இல்லை. அண்ட் இந்த சம் பாருங்கள். இந்த சம் கேட்டிருக்காங்க. அவனே சர்க்யூட் கொடுத்துருவான். 2 சீரீஸில் இருக்குது. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. சீரீஸ்னால் 2 + 4 6 + 4 10. 24 வோல்ட்டு பேட்டரின்னு கொடுத்துட்டான். அப்போது இது வச்சுக்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறான்னு பாருங்கள்.
ஃபைண்ட் தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஈச் ரெசிஸ்டர், ஃபைண்ட் தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆக்கிற ஈச் ரெசிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கோ, அது என்னது 10, அதை கண்டுபிடிச்சி ஒரு வாரமாக வச்சுக்கோ, அதே ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ கரண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கல்ல, வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கல்ல, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. அப்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் நமக்கு V = IR1 ஃபஸ்ட்டு இதுக்கு, ஃபஸ்ட்டு சர்க்யூட்டுக்கு, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டருக்கு. அப்போ V = IR1னா, ஏன்னா ஓம்ஸ்லாம் தானே அந்த ஃபார்மில், வோல்டேஜ் ட்ராப்போட ஃபார்மில் தானே. அப்போ ஐங்கிறது என்னது நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் I = VRன்னு ஒன்று போட்டு கண்டுபிடிச்சிரு. ஸோ இதில் Vங்கிறது 24 வோல்ட் ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க, Rங்கிறது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் 2.4 amps, I கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ I × R1, Rங்கிறது என்னது 2.4, Iங்கிறது R1ங்கிறது அவனே மேலே கொடுத்துருக்கான் 4ன்னு சர்க்யூட்டில். அப்போ இது ரெண்டு ஆட் பண்ண ஆன்சர். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ரெண்டுக்கும் வோல்டேஜ் ட்ராப் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளான சம் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இதுவும் கேட்பாங்க, பட் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதையாவது பாருங்கள். இது ரெண்டும் நீங்கள் ரிடக்ட் பண்ணணும். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறேன், இது ரெண்டு பேரலாக இருக்குது. பேரலானா 1/R1 + 1/R2 அந்த ஃபார்முலாவில் போட்டு கரெக்டாக எல்சிஎம் மட்டும் தான் இந்த ஆன்சர் வந்துடும். திரும்பவும் அது பாருங்கள் எப்படி மாறிடுச்சு, 1ன்னு ஆன்சர் மாறிடுச்சு. திரும்ப இது பேரலாக இருக்குது, இதையும் நம்ம வந்து சரி கட்டுறோம். 2/4ன்னு வந்துச்சு, அடித்தா 1/2, ரெசிப்ரோக் பண்ணால் 2, இதையும் சரி கட்டிட்டோம். இதையும் பேரலல் இருக்குது, 1/6 + 1/6 2/6. ஸோ அடித்தா 1/3, தலைகளாக போட்டால் 3. நம்ம 3ஐயும் ஆட் பண்ணிட்டோம். 3ஐயுமே நம்ம வந்து 1, 2 + 3 ஆட் பண்ணால் 6 Ω. இதுதான் வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப ஈஸியான சம் பாருங்கள். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் சர்க்யூட் போடணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு 2-3 ஸ்டெப்பில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கண்டிப்பாக வர சம் தான். எக்ஸாம்பிள் 2.13. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்குறாங்க, சரியா? டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஜென்ரல் டெம்பரேச்சர். ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 Ohmன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாலே நமக்கு வந்து இந்த ஃபார்முலா RT = R0 1 + α T - T0. கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி நைக்ரோமயர்னு ஒரு சம் இருக்குது புக் பேக்கில், அதை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஆல்ஃபா கொடுத்துட்டான் போட்டுக்க, டீயும் கொடுத்துட்டான் போட்டுக்க, T0 20 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துட்டான் போட்டுக்க, சரியா? அப்போது 100 - 20 80 அது போட்டாங்க. இந்த ஆல்ஃபா வந்து 0.04 போட்டாங்க. R0ங்கிறது 3 கொடுத்துட்டாங்க. R0ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், ஓகே தானே? எந்த டவுட்டும் இல்லை. அப்போது இதை 2 இன்ட்டு பண்ணு, இது 2 இன்ட்டு பண்ணி பாயிண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அது 1 கூட ஆட் பண்ணி அது கூட 3 இன்ட்டு பண்ண 3.96 Ohmன்னு வரும். ரொம்ப சிம்பிளான சம் பாருங்கள். இது வேண்டாம், ஓகே பார்த்துருவீங்களா இந்த சம்மு? அது இம்பார்ட்டன்ட் சம்மு. சரி, நெக்ஸ்ட்டு கிர்ச்சாஃப் சம்மு அவனே கொடுத்துருவான். உள்ளே போகிற கரண்ட்டெல்லாம் என்னது, வெளியே போகிற கரண்ட்டெல்லாம் என்னன்னு தெரிஞ்சாலே போட்டுடலாம். ஸோ பாருங்கள், ஆரோ பாயிண்ட் டுவர்ட்ஸ் PR பாசிட்டிவ். உள்ளே வர கரண்ட்டு பாசிட்டிவ், வெளியே போகிற கரண்ட்டு நெகட்டிவ். உள்ளே வர கரண்ட்டு பாசிட்டிவ், வெளியே போகிற கரண்ட்டு நெகட்டிவ். அப்போ போட்டுக்கலாமா? என்னது 0.2 வெளியே போகுது பாசிட்டிவ், 0.4 வெளில வருது மைனஸ், அடுத்தது 0.6 உள்ளே வருது மைனஸ், 0.5 வெளியே போகுது ப்ளஸ். ஸோ இதெல்லாமே போட்டு லாஸ்ட்டில் ஐங்கிறது வெளியே போகுது மைனஸ் ஐ. ஸோ இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் சும்மா அந்த லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணினா ப்ளஸ் ஆக்காத ப்ளஸ்ஸை கூட்டு, மைனஸ் ஆகாத மைனஸ் கூட்டின்னு இப்படி வந்துடும். இதை நம்ம என்ன பண்ணோன்னா A2 கூட்டு 0.6ன்னு வந்துடும். அப்போ I = 0.6 amps அந்த சைடு கொண்டு போனால் போதும். ரொம்ப சிம்பிளான சம்மு, பார்த்துக்கோங்க. அடுத்தது வீஸ்டோன் பிரிட்ஜ் சம்மு. அவனே வந்து PQR கொடுத்துருவான், S கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுதான் வந்து கண்டிஷன். இது S மட்டும் இப்படி வச்சுட்டு R இப்படி கொண்டு போயிடுங்க, 1/Sன்னு வரும். இல்லைனா S இப்படி கொண்டு போய்ட்டு Q இப்படி கொண்டு வந்து P கொண்டு வந்தால் போதும். அப்போ இது மாதிரி வந்துடும். Q P எல்லாமே கொடுத்துட்டான். இதெல்லாம் சப்பசம் வீஸ்டோன் பிரிட்ஜ் ஃபார்முலா தெரியும், அதனால் கட் பண்ணிக்கலாம். இந்த 0 கட் பண்ணு, மேலே இருக்க 0 கட் பண்ணு, 4 × 100 400. இந்த வீஸ்டோன் பிரிட்ஜ் சம்மில் X கண்டுபிடிக்கணும். PQRS கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷனில் போயிடுவோம். அவனே டயக்ராம் கொடுத்துருவான், பிரச்சனை இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 0 கட் பண்ணிக்க, 5/8ன்னு வரும். இந்த 1000 கொண்டு போய் இங்கே இன்டூ பண்ணியாச்சு. மேக்ஸ் தான், இது 8ஆல் இது கேன்சல் பண்ணினா ஒரு ஆன்சர் வரும். அது 5 கூட இன்ட்டு பண்ணால் 625, 4 அந்த பக்கம் போச்சுன்னா 225. அவ்வளோதான், மேக்ஸ் தான், ஓகேவா? இது நீங்களே பார்க்கலாம், இருந்தாலும் நம்ம ஒரு ரீகால்.
ரீகால் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் என்னது? H = I²RT. சரி, I என்ன கொடுத்துருக்கான்? கரண்ட்டுனா I தானே 5. அடுத்து R என்ன கொடுத்துருக்கான்? 10. அடுத்தது T என்ன கொடுத்துருக்கான்? 5 minutes. எல்லாத்தையும் போட்டு போன ஆன்சர். கன்வர்ஷன்ஸ் எதாவது இருக்கான்னு பார்த்துக்க. இப்போ 5 minutesன்னு கொடுத்துருக்கான். அது வந்து செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணும். 5 × 60 அதை மட்டும் மறந்துடாத. எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணால் நமக்கு வந்து 74,000 ஜவுலுன்னு எழுதுனா கரெக்டு தான். கிலோ ஜவுல்னு எழுதுனா கரெக்டு தான். ஏன்னா 1000 இதானே, கிலோ தானே, அதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக. இந்த கன்வர்ஷன் மட்டும் மறந்துடாத, அவ்வளோதான். சம்ஸு செகண்ட் சாப்டரில் முடிஞ்சு. தயவு செய்து இந்த 4வது சம்மு நைக்ரோம் வயர் சம்மு போட்டுரு. 4வது சம் என்ன சொல்லுது? 20 டிகிரி செல்சியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohm. அப்போ R0 வந்து 10 ohm. அந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிடணும். ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இது. அப்போது 20 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ T - T0 வரும், அதை மைனஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டெம்பரேச்சர் 100ன்னு கொடுக்கல, நம்ம தான் 100ன்னு எடுத்துக்கணும். ஜென்ரல் டெம்பரேச்சர், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். அப்போது இதுலேயும் 80 தான் வரும். அதுக்கப்புறம் ஆல்ஃபா வந்து 0.004. அந்த ஃபார்முலாவில் போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரிசல்ட் கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க, இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வயர் ஆல்சோ இன்க்ரீஸ். இது எழுதினாலே அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேவா? ரிசல்ட்டு கமெண்ட் பண்ணணும், ஆனால் ஆன்சர் போடு. இந்த சம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தம்பிகளா, நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதான் இது எப்படி போடுவீங்க? இங்கே ஒரு சம் பார்த்தோம்ல, ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ரிலேஷன்ஸ் பார்த்தோம்ல, அந்த மாதிரி போடணும். நான் எதுன்னு காட்டினேன், நீங்கள் சும்மா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பாருங்கள், இந்த சம் எக்ஸாம்பிள் 2.13 இருக்கா, இந்த ஃபார்முலாவில் போட்டால் ஆன்சர் வந்துடும். ஆல்ஃபா தந்துட்டாங்க, T0 தந்தாங்க. T மட்டும் நம்ம எடுத்துக்கணும் 100. ஸோ கொடுத்துட்டாங்க, R0 கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் இப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, அங்கேயே ஆன்சரே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, மறக்காமல் லாஸ்ட்டில் யூனிட்டும் போட்டுரு. இந்த சம் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த 3rd யூனிட்டு பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் முடியுது. நீங்கள் தான் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கீங்க. 3rd யூனிட்டில் நிறைய சம்ஸ் இருக்குது. நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம். சரி, இதில் வந்து நமக்கு வந்து இது வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது 3.10 கேட்டிருக்காங்க. இது வந்து ஹூஸ் வேல்யூஸ் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் வந்து 500 ஆம் மீட்டர் இன்வர்ஸ், 2000 ஆம் மீட்டர் இன்வர்ஸ். மேக்னெட்டிக் சைஸ் அண்ட் ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்குன்னா, தென் விச் ஒன் அமங் திஸ் மெட்டீரியல் கேன் பி ஈஸிலி மேக்னடைஸ்டுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது சசபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ். அப்போ அந்த சசபிலிட்டி ஃபார்முலா எழுதிரு. அப்போ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் 500 டிவைட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட அந்த எச்சுங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டுங்களா? அப்போது டிவைட் பண்ணால் நமக்கு இந்த 0 கேன்சல் பண்ணும். 5/100 0.5. அதே மாதிரி செகண்ட் மெட்டீரியல் 2000 டிவைட் பை 1000, 3 0 கட் பண்ண 2. இதுதான். அப்போ சசபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் இஸ் y இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ். அதனால் யார் ஈஸிலி மேக்னடைஸ் ஆவான்னு சொல்லணும். சரியா? இந்த சம் வரும், பார்த்து வச்சுக்கோ. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன் வந்து இப்படி கொடுத்துருக்கான். இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறான். இது வந்து பார்த்திங்கன்னா M = இது நம்ம அதான் அந்த சசபிலிட்டி ஃபார்முலாவில் கொண்டு வந்திருக்கான். இப்போ இந்த எம்மை தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அதுக்கப்புறம் எச்சை காமனாக எடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்புறம் இது வந்து மியூன்னு எழுதிக்கலாம் அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி. ஓகே, அதுக்கப்புறம் B = மியூ ஹெச்சுன்னு கூட எழுதிக்கலாம் அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி. அப்போ மியூ = μ0 இது ஃபுல்லாக மியூ தானே, μ0 x + 1 psi + 1 psi + 1 = நமக்கு வந்து என்னது, psi + 1 = μ0. இப்படி கீழே போச்சுன்னா என்னது, μ/μ0. அதுதான் μ/μ0னா μr. அப்போது இந்த இடத்துல μrன்னு வந்துருச்சு. அப்போது psi m = 1 அப்படி போச்சுன்னா μr - 1. ரொம்ப சிம்பிளான ஒரு டெரிவேஷன் பார்த்துக்கோங்க, அது கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப இது டேன்ஜென்ட் கால்வனோமீட்டர் சம் கேட்பாங்க. டேன்ஜென்ட் கால்வனோமீட்டரில் ஸ்ட்ரைட்டாக ஆன்சர்னே வச்சுக்கோ. உனக்கு லாக் எடுக்க தெரிலனா டேன்ஜென்ட் கால்வனோமீட்டருக்கு என்ன கொடுத்துருக்கான், காயில் ஆஃப் டேன்ஜென்ட் கால்வனோமீட்டர் டயாமீட்டர் இது கொடுத்துருக்கான். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னால் n, டயாமீட்டர்னா dA, எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டான். ஸோ ஆங்கிள் கொடுத்துருக்கான். ஸோ உங்களுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். 2r bx μ0 n tan θ. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிவிடு. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிவிட்டு இந்த tan θ அப்படிங்கிறது வந்து θ அப்படிங்கிறது 60 டிகிரி அப்படிங்கிறது இங்கே போட்டுரு. ஓகேவா? 2r ஆறுங்கிறது 0.12 × 25 அவங்களே கொடுத்துருக்குறாங்க. 0 பாருங்கள் 0.25 அப்படின்னு கொடுத்துருங்க. 24 டயாமீட்டர் கொடுத்துருங்க, ரேடியஸை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் BH அவங்களே கொடுத்துருக்காங்க 25 × 10⁻⁶. μ0 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கான்ஸ்டன்ட் வேல்யூ 4 × 10⁻⁷. என்னங்க தான் அவங்க கொடுத்துட்டாங்க × 1.73. இந்த ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இல்லை அப்படின்னா நீங்கள் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணாலும் வரும். தயவு செய்து இந்த சம் பார்த்துட்டு வந்துடும். அடுத்தது ஈஸியான சம் தான் இது. கம்ப்யூட் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் தி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். அப்போ லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டரோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுருக்கணும். 1 ஆம் கரண்ட்டு, டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்ரு. அப்போது டிஸ்டன்ஸ்னால் 6, ஐனா கரண்ட்டு 1 மீட்ரு. இப்போ இந்த இடத்துல வந்து மியூ நாட்டுங்கிறது 4π10⁻⁻7 அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த பை கேன்சல், 4 2 கேன்சல் ஆனால் 2 × 10⁻⁻7 டெஸ்லா அப்படின்னு எழுதிக்க. பட் தி எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் 10⁻⁻5 கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. அப்போது ஸ்ட்ரெயிட் வயருக்கு என்னது 100 டைம்ஸ் ஸ்மாலர் தென் தி எர்த் அப்படின்னு எழுதணும். இது எழுதலைன்னா 1 மார்க் போய்டும். கம்பேர் பண்ண சொல்கிறாங்கல்ல, ஆன்சர் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, இப்படி சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளான சம் பார்த்துருங்க. அடுத்த டைம் இல்லை, நான் அடுத்து போகிறேன். ஏன்னா 6th யூனிட்டில் தான் கேட்பாங்க. இந்த சம்மும் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க, முடியலன்னா விட்டுருங்க. ஆன்சரோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் பாருங்கள். அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது இப்போதைக்கு, டைம் இல்லை. கேவலமெண்ட் சம்மும் கேட்கலாம், டைம் இல்லை. 4th லெசனில் சில பல சம்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். சரிங்களா? எது வருமோ அது மட்டும் பார்ப்போம். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சம்மு. ஸோ VS = VP NS NP இது ஒரு ரிலேஷன். அந்த ரிலேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் 460 and 40,000 டர்ன்ஸ். நம்ம NP NS கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி காயில், செகண்டரி காயில், NP NS. ஸோ 230 வோல்ட் கொடுத்துருக்காங்க. லோட் ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. கால்குலேட் தி பவர் டெலிவர்ட். இப்போ VS செகண்டரி வோல்டேஜ் கண்டுபிடிச்சிக்கோங்க, பவர் டெலிவர்ட். இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, NP NS VP கொடுத்துருக்காங்க, RS கொடுத்துருக்காங்க. இதுதான் மேட்ரு. அப்போ இதை தூக்கி இது போட்டிங்கன்னா 20,000 கிடச்சிருது. செகண்டரி வோல்டேஜ் பர் டர்ன் அப்படின்னா VS / NS 20,000 / 40,000 போட்டு 0.5. பவர் டெலிவர்ட் ஃபார்முலா என்ன, VS IS. அப்போ I = V/Rன்னு ஒரு ரிலேஷன் இருக்கா, அதை எடுத்து இங்கே போட்டோன்னா VA² / RS. அப்போ VSோட ஆன்சர் என்ன, 20,000 ஸ்கொயர்னால 2 தடவை போட்டுருக்கு, 10⁻⁴. அப்போ 10⁻⁴னா 4 0 வருமா, 4 0 கட் பண்ணிக்க. அப்போ 20 × 2 40,000 தான் 40 கிலோவாட்டுன்னு எழுதியிருக்காங்க. செம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா ஓரளவுக்காவது என்ன புரியுதாவது பார்த்துட்டு போ. அடுத்து இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கணக்கு தான். ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, பீக் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ட்ரா தி கிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜ் போடுறோம், Vm = 2π/ft போடுறோம். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தோம்னா சைனோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. இதில் 3.314 நிப்பாட்டிட்டாங்க. டைம் பீரியட் வந்து T = 1/f, T = 1/50 போட்டால் 0.02 செகண்ட்ஸு. அந்த இதை வந்து சும்மா கன்வெர்ட் பண்ணி, எதுவும் கரெக்டு தான், சும்மா கன்வெர்ட் பண்ணி 10⁻⁻3 20 மில்லி செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஃபு அந்த 20 செகண்ட்ஸ்க்கான 20 வோல்டேஜ் -20 மில்லி செகண்ட்ஸ்க்கான நம்ம வந்து போடணும், அவ்வளோதான். ஓகே, 50 Hz. ஓகே, ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். V = Vm sin ωt. ஒமேகாக்கு என்னது 2πf, அது நம்ம படிச்சிருக்கோம். அப்போது இது மொத்தமாக இந்த ஃபார்முலா தான். ஓகே, அடுத்தது இது முக்கியமான சம். I = 77 sin 314t. ஃபைன் தி பீக் கரண்ட் ஃப்ரீக்வன்சி, அந்த மாதிரி பீக் கரண்ட் அது மாதிரி கேட்குறாங்க. அப்போ இது எடுத்துட்டோம். இதில் வந்து டைம் வந்து மீட்டர் செகண்டில் கொடுத்துருக்காங்க, அது வந்து மில்லி செகண்டில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து 10 மில்லினா 10⁻³ கன்வெர்ட் பண்ணிக்க. பீக் கரண்ட் வந்து 77A, அது இங்கேயே இருக்குது. ஓகே, ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ω/2π. ஒமேகா வந்து 314. என்ன ஒமேகா, இது இங்கேயே இருக்குது. அந்த ஈக்குவேஷனில் இது இருக்கிறது ஒமேகா, இது வந்து I, அதனால் அது அப்படியே போட்டாங்க. 2π அப்படிங்கிறது பையோட வேலை 3.14. இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 1/2. 1/2 வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டோன்னா 50 Hz. டைம் பீரியட் வந்து 1/4 1/50 போட்டால் 0.02 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் T = இன்ஸ்டன்டானியஸ் கரண்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும். I = அதே தான், இந்த இன்ஸ்டன்டானியஸ் கரண்ட்டு. அதனால் டேரெக்டாக எடுத்துட்டாங்க. T மட்டும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. T என்னது, Tயோட வேல்யூ 2 × 10⁻³ சப்ஸ்டியூட் பண்ணிக்க. இந்த இடத்துல வந்து கன்வர்ஷன் பண்ணுறாங்கப்பா. என்ன கன்வர்ஷன்னா 314 2 × 10⁻³ 180 டிகிரி பை கன்வர்ஷன்ஸ், அதாவது ரேடியன் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. 180 டிகிரி / 314 அப்படிங்கிற கன்வர்ஷன் பண்ணிட்டீங்கன்னா 36 டிகிரியாக மாறி 36க்கு இதுதான் வேல்யூ. ஆன்சர் என்னது 45.26. இந்த லாக் புக் கேட்டாலும் தருவாங்க, இருந்தாலும் ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் பார்த்துரு. அடுத்த RLC சீரீஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. RLC சீரீஸ் ரெசனன்ஸ் யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள்.
இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆர்எல்சி சீரீஸில் ஆர் கொடுத்துட்டான், எல் கொடுத்துட்டான், சி கொடுத்துட்டான். ஃபேஸ் வோல்டேஜ், ஃபேஸ் கரண்ட்டு, இது வந்து ஃபேஸ் ஆங்கிள், வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டு எடுக்கிறோம். இப்போ நமக்கு வந்து இதுதான் ஃபார்முலா கரெக்டாக. அப்போது எல்லு, சிஇ, ஆரெல்லாம் கொடுத்துட்டான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணி இது போட்டுடலாம். ரூட் எடுத்தால் 50. ஃபேஸ் ஆங்கிள் ஃபார்முலா என்னது, இது போட்டுக்கோ. அப்போ எக்ஸு, எல்லு, சி, ஆரும் தெரியும். பாரு அவன் கொடுத்துருக்க மாதிரி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னால் எக்ஸ்ஆர் தானே, எக்ஸ்எல் தானே. கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னா எக்ஸ்சி. ஸோ அதனால் உனக்கு வந்து பிரச்சனை இல்லை, டேரெக்டாக எல்லாமே கொடுத்துட்டான். சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சரு. ஸோ இதுக்கு மட்டும் ஆங்கிள் எடுக்கணும், டேனோட ஆங்கிள் எடுக்கணும். டேனோட ஆங்கிள் எடுத்திங்கன்னா 53.1. தயவு செய்து இந்த சம் பார்த்துட்டு போய் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. நல்லா படிக்கிறவங்க இந்த சம் சேர்த்து பாருங்கள். ஸோ வால்யூம் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து 6th லெசன்லேருந்து தான் கண்டிப்பாக கேட்குறான்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அது மாதிரி நம்ம ஒரு 6 சம் இருக்குது பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட் வால்யூம் முடிஞ்சு 5th லெசன் நீங்களே பார்த்துக்கோங்க. 5.2, 5.3, 5.4 எக்ஸாம்பிள். இந்த கொஸ்டின் பாருங்கள். டிஸ்டன்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர். கான்கேவ் மிரர் ஆஃப் ஃபோக்கல் லென்த் f15. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி மிரர் எ ஸ்க்ரீன் ஷுட் பி பிளேஸ்ட் அட் ஏ ஷார்ப் இமேஜ். நேச்சர் ஆஃப் தி இமேஜ் கேட்குறாங்க. அப்போ எஃப் கொடுத்துட்டான். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னால் யூ தானே, இமேஜ் டிஸ்டன்ஸ் தான் வி. அப்போது மிரருக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு இருந்ததுன்னா நமக்கு யூ, வி டிஸ்டன்ஸ் எல்லாம் மைனஸ். ஸோ அதனால் இங்கே மைனஸ் போட்டிருக்காங்க. ஸோ மிரர் ஈக்குவேஷன் ஃபார்முலாவில் நம்ம வந்து 1/v மட்டும்தான் வேணும், கன்வர்ஷன் பண்ணி போட்டாச்சு. இப்போ இது எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எப்படி எடுப்பேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கீழே இன்ட்டு பண்ணால் 300. உனக்கு 5/300 வந்துடும், -1/60. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் -60 சென்டிமீட்டர். ஆன்சர் மைனஸில் வரதுனால லெஃப்ட்டுன்னு அர்த்தம். ஸோ லெஃப்ட் ஆஃப் தி கான்கேவ் மிரர், அதாவது 60 சென்டிமீட்டர் லெஃப்ட் ஆஃப் தி கான்கேவ் மிரரில் இருக்குன்னு சொல்லிட்டு மெக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். m=h-h, அதாவது -v/u. இதெல்லாமே நம்ம டெரிவேஷனே பார்த்துட்டோம். -60/-20 v/u தெரியும். v கண்டுபிடிச்சிருக்கோம், u அவங்க தந்துட்டாங்க 3. த சைன் ஆஃப் தி மெக்னிஃபிகேஷன் இஸ் நெகட்டிவ். அதனால் இமேஜ் வந்து இன்வெர்ட்டட். அவங்க நேச்சர் ஆஃப் தி இமேஜ் கேட்டாங்க, இமேஜ் வந்து என்னது இன்வெர்ட்டட். இப்போ +3 இருந்தால் இமேஜ் வந்து இன்லார்ஜ் 3 டைம்ஸாக இருக்கும். ஒருவேளை இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் தி லெஃப்ட் ஆஃப் தி கான்கேவ் மிரர்னா இமேஜ் இஸ் ரியலாக இருக்கும். சரியா? ஸோ இதுதான். நீ இது பரீட்சையில் இது மட்டும் எழுதினா போதும், வந்த ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். ஓகே, 6.3 பார்த்துக்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 6.5. இந்த சம் கண்டிப்பாக கேட்பாங்க. பியூர் வாட்டர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் n 1.33. வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி லைட்? அப்போது ஸ்பீட் ஆஃப் தி லைட்னா சி, n சினா அந்த ரிலேஷன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் குறிக்குது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் குறிக்குது. அப்போ அந்த ஃபார்முலா என்ன, n = c/v படிச்சிருக்கோம். அப்போ v = c/n. அப்போது சிங்கிறது என்னது, வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஏர், 3 × 10⁸. என்னங்கிறது 1.33. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இது 2 டிவைட் பண்ணணும், 2.26. அவ்வளோதான், அதுதான் ஆன்சர். சத்தியமாக சொல்கிறேன், யூனிட்டை கன்வெர்ட் பண்ணி கரெக்டாக போடு. ஏன்னா யூனிட் கன்வர்ஷனுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இதுக்கு வந்து மீட்டர், ரிஃப்ராக்டிங் இது வந்து எஸ்ஸு. ஸோ மேலே போனால் எஸ் இன்வெர்ஸ், அதனால் அப்படி போட்டிருக்காங்க. அது பரவாயில்ல, நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த சம்மே இம்பார்ட்டன்ட் 6.6. லைட் ட்ராவல் ஃப்ரம் ஏர் இன் அ கிளாஸ், திக்னஸ் வந்து 50 சென்டிமீட்டர், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5. வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி லைட்? ஃபஸ்ட்டு வந்து டி அப்படிங்கிறது 50 சென்டிமீட்டர். கிளாஸில் லைட் ட்ராவல் ஃப்ரம் ஏர் இன்ட்டு கிளாஸில் வந்து திக்னஸ், அது வந்து டி. சரியா? டிங்கிறது திக்னஸ். 0.5 மாற்றிக்க, 10⁻⁻2 போட்டால். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது, n = 1.5. நம்ம இந்த ஃபார்முலா தானே படிச்சிருக்கோம். இதுலேருந்து ஸ்பீட் ஆஃப் லைட் கண்டுபிடிப்போம். ஸ்பீடு வந்து v இந்த பக்கம் கொண்டு போய் n கீழே கொண்டு வந்துரு. ஸோ சியோட வேல்யூ நமக்கு தெரியும், கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னங்கிறது இது. ஸோ இது ரெண்டும் 3/1.5 டிவைட் பண்ணால் 2. ஓகேவா? 2 × 10⁸. அடுத்தது டைம் டேக்கன் தானே கேட்குறாங்க. வாட் இஸ் தி டைம் டேக்கன் பை லைட் ட்ராவல் பை தி கிளாஸ் லேப்? டைம் டேக்கன் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் வந்து 0.5 நம்ம போட்டிருந்தோம், வெலாசிட்டி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது 0.5 / 2 வந்து 2.5. அதெல்லாம் ஈஸி. சும்மா நீங்கள் வந்து டிவைட் பண்ணுறதுக்கெலாம் முடப்பட்டுருக்காது, ஈஸி தான். 10⁸ வந்து மேலே கொண்டு போய் 10⁹. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5/2 இங்கே 10⁻⁻1 போட்டாங்க 0.5. இங்கே ஆல்ரெடி ஒரு 10⁸ இருக்கா, மேலே போனோன்னா என்ன ஆச்சு, 10⁻⁻9 ஆச்சு. 5/2 என்னது 2.5, அப்படி வந்துச்சு. செகண்ட்ஸ், டைமுங்கிறது என்னது செகண்ட்ஸ், வெலாசிட்டிங்கிறது ms இன்வெர்ஸ், ஸ்பீடுங்கிறது. முடிஞ்சால் இதையும் பார்த்துட்டு ஆப்டிக்கல் பார்த்து d = n என்னங்கிறதும் தெரியும், டியும் தெரியும், 2 இன்ட்டு பண்ண ஆன்சர். ஸோ 3 ஃபஸ்ட்டு 2 கேள்வி தான் இம்பார்ட்டன்ட், 3மே பார்த்துக்க. அடுத்தது இந்த வருஷம் கேட்டது. லைட் ட்ராவலிங் த்ரூ டிரான்ஸ்பரண்ட் ஆயில் என்டர் இன்டு தி கிளாஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்
2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சம்மந்தப்பட்ட வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில் பாருங்கள், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில் அப்படின்னு கேட்டாலே ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ அப்போ நமக்கு வந்து என்ஜிஓ இஸ் ஈக்குவல் டு, அதை என்ஜிஓன்னு புரியிருக்காக போட்டாங்க 1.25. கிளாஸு என்ஜிங்கிறது கிளாஸோட மட்டும் 1.5. அப்போது அவன் பாரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயிலும் கேட்குறான். கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில்னா ரெஸ்பெக்ட்னா டிவைடு என்ஜி பை ஆயில். அப்போ என்ஜிஓ இஸ்க்குள்ள என்ஜி பை ஆயில். என்ஜிங்கிறது 1.5 கொடுத்துருக்காங்க, என்ஜிஓங்கிறது 1.25 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டிவைட் பண்ணால் 1.2. இதுக்கு யூனிட்டே கிடையாது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஆயில் கண்டுபிடிச்சிட்டோம். சத்தியமாக சொல்கிறேன், இந்த இம்பார்ட்டன்ட் அட்டம்ப்டை கேட்டது கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நிறைய கணக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நம்ம வந்து மேஜராக தான் பண்ணுறோம். 6.30 நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? டைம் ஆயிடுச்சு, முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. அதான் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்லாம், பட் பார்த்துருங்க. பவர் ஆஃப் லென்ஸ் இது கேட்டிருக்கான். P = 1/f. F அவனே கொடுத்துட்டான், கன்வெர்ட் பண்ணுங்கள். F 1.5 எல்லாமே எங்கெங்கே கன்வர்ஷன்ஸ் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும். 1.5 டிவைட் பண்ணால் 0.67. அதோட யூனிட் இருக்குது டயோபேட்டர். பவர் இஸ் பாசிட்டிவ், இட் இஸ் கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு எழுதணும். வாட் இஸ் தி பவர் ஆஃப் லென்ஸ்ன்னு கேட்குறாங்க பாரு. பவர் இஸ் பாசிட்டிவ், இட் இஸ் கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு ஈஸி தான். அடுத்த ஒரு முக்கியமான கணக்கு, சரியா? இதுதான். இது வந்து ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் ஃபார் ஈக்குவலேட்ரல் ப்ரிசம் 67. ஈக்குவலேட்டர்லாம் என்ன? இங்கே 60, இங்கே 60, இங்கே 60, அதானே? அதனால் A = ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் 60. அடுத்து D அப்படிங்கிறது மினிமம் டிவியேஷன், அதனால் D 37 டிகிரி. உனக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா தெரியும், ஸ்னெல்ஸ் லா. இதுதான் sin A + D. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க. 37 கூட டிவைட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணால் 48.5. இது 2 ஆல் டிவைட் பண்ணால் 30. இதோட வேல்யூ நீங்கள் லாக் புக்லேயும் பார்த்துக்கலாம், இல்லை ஞாபகம் வச்சுக்கலாம். 0.75, இது 0.5. 2 டிவைட் பண்ணால் 1.5. 15 வரும், பாயிண்ட் தள்ளி இருக்கணும் 1.5. ரொம்ப சிம்பிளான சம். சைனோட இதே தெரியலன்னு விட்டுட்டு போயிடாத. ஏ கொடுத்துருவான், ஏ வந்து கொடுக்க மாட்டான் 60 டிகிரி. ஈக்குவலேட்ரல் ப்ரிசமோட மினிமம் டிவியேஷன் D 37. அப்போ ஏவும் டியும் தெரிஞ்சு ஸ்ட்ரைட் ஃபார்முலாவில் போட்ட ஆன்சர். அடுத்து மோனோக்ரோமேட்டிக் லைட்டு. ஆங்கிள் வந்து 30 டிகிரி, சரியா? ஈக்குவலேட்டர்னா 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஏ வந்து 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். எமர்ஜென்ட் ஆங்கிள் வந்து 75 டிகிரி. வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கேட்குறோம். இந்த எமர்ஜென்ட்டு, இந்த இது ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் எல்லாம் வந்தால் நம்ம D = இந்த ஃபார்முலா. இது நம்ம கண்டுபிடிச்சது தான். I1 வந்து 30 டிகிரி இன்சிடென்ட் ஆங்கிள். I2ங்கிறது 75 டிகிரி எமர்ஜென்ட் ஆங்கிள். அடுத்து ஏங்கிறது ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் நம்ம தான் வச்சுக்கணும் 60 டிகிரி. எல்லாத்தையும் போட்டால் 45 டிகிரி. செம ஈஸி, போத்துருங்க. அடுத்து முடிஞ்சால் இதையும் பார்த்துருங்க, இதுவும் ஈஸி தான். NV, NR, NG கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் வந்து NV, NR, NG போட்டாச்சு. இது ரெண்டும் மைனஸ் பண்ண 0.19, இது ரெண்டும் மைனஸ் பண்ண 0.620, இது ரெண்டும் பாயிண்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு சாதா டிவிஷன் பண்ணலாம் 0.036. முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 7th யூனிட் போகலாம். 7th யூனிட்டில் ஒரு 4-5 சம் தான், ஓகேவா? 7.1 அது கிடையாது, 7.2 தானே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7.2 2 light source with amplitude 5 units and 3 units interference with each other, calculate the ratio of maximum and minimum intensity. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலானே வச்சுக்கணும். ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லி A1 + A2. இது A+² ஃபார்முலா தானே. அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் இருந்தால் ஃபையோட வேல்யூ வந்து 0. அப்போ cos 0 வந்து 1. அதனால தான் இங்கே 1ன்னு போட்டாங்க, காஸ் போயிடுச்சு. இது A+² ஃபார்முலா போட்டாங்க. அப்போ A1ங்கிறது 5, A2ங்கிறது 3 கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் 8², ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும் 3. அதே மாதிரி ஆம்ப்ளிடியூட்ஸ் மினிமம்னா cos π வந்து -1, ஏன்னா பை வரும், 5க்கு பதிலாக cos π வந்து -1. அப்போ இங்கே மைனஸாக மாறிடும். A-B² ஃபார்முலா 5 - 3 2, ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும், ஆன்சர் 2. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ரேஷியோ எழுத சொல்கிறாங்க. மேக்ஸிமம் மினிமம் ரேஷியோ எழுதியாச்சு. A max², A minimum², இது ஒரு ஃபார்முலா. A-maxங்கிறது 8², 2². 8² வந்து 64, 64/4 வந்து என்னது 16. இது வந்து கீழே ஒன்றுமே இல்லாதனால விட்றாது, இது 1ன்னு அர்த்தம் மினிமம்ங்கிறது. அப்போ 16:1. I-max, I-minimum. கண்டிப்பாக இந்த சம் பார்க்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு, இதெல்லாம் வேண்டாம். முடிஞ்சால் 7.5 பாருங்கள், டைம் இருந்தால் பாருங்கள். 7.5 அதுவும் ஈஸி தான். அடுத்து நெக்ஸ்ட்டு, அடுத்தது எக்ஸாம்பிள் 7.10. ஸோ இது வந்து 5000 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் வந்து மோனோக்ரோமேட்டிக் லைட் வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்லிட் வந்து ப்ரொடியூசிங் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் சென்ட்ரல் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
ஸோ இந்த இடத்துல லாம்டாங்கிறது 5000, அது கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 10⁻⁻10 ஆம்ஸ்ட்ராங்கோட ஃபார்முலா அது. அப்போ sin 30 என்னது 0.5, என்னங்கிறது 1, சிங்கிள் ஸ்லிட்லான n = 1. அடுத்து வந்து sin 30 டிகிரி, ஏன் 30 டிகிரி இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, அப்போ 30 டிகிரி n = 1. இப்போ இந்த ஃபார்முலாவில் a = λ/sin θ அப்படின்னு அந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ லாம்டாவோட வேல்யூ தெரியும், sin θவோட வேல்யூ தெரியும் 0.5, அதாவது sin 30 டிகிரி 0.5ன்னு தெரியும். இது ரெண்டு டிவைட் பண்ணால் 1ன்னு தான் ஆன்சரு. 1 × 10⁻⁻6 கன்வெர்ட் பண்ணி மில்லிமீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 3 பாயிண்ட் தள்ளி முன்னாடி வச்சுருக்காங்க. 0.001, 0.00 மில்லிமீட்டர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைஃப்ராக்ஷன் இஸ் மினிமம் சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் மேக்ஸிமம்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் இந்த ஃபார்முலா போட்டாங்க. ஓகே, இது அவ்வளோ ரேர் தான் கேட்குறது. ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவும் பார்த்துக்கோங்க. ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் சம்மும் பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. Z = a²/2λ. Z வந்து அவனே கொடுத்துட்டான், சாரி a கொடுத்துட்டான், Z லாம்டாவும் கொடுத்துட்டான். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டேரக்ட் ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கன்வர்ஷன்ஸ் எதாவது பண்ணோம்னா கன்வர்ஷன்ஸ் பண்ணணும். மில்லிமீட்டர்லேருந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, நேனோமீட்டர்லேருந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அந்த கன்வர்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். மில்லிமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர், நேனோமீட்டர்லேருந்து மீட்டர். இது பப்ளிக்கில் கேட்டது 7.12. ஸோ டைப்ராக்ஷன் கேட்டிங் 4000 ஸ்லிட்ஸ் பர் செகண்ட், நம்பர் ஆஃப் ஸ்லிட் லைன்ஸ் வந்து 4000 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். அடுத்து m = 2, செகண்ட் ஆர்டர்னால m = 2, θ = 30 டிகிரி, லாம்டா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலா வந்து λ = sin θ/nm. இப்போ sin θக்கு நமக்கு தெரியும் sin 30 டிகிரி 0.5, என்னங்கிறது தெரியும். என்னங்கிறதுக்கு ஒரு விஷயம் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் லைன்ஸ் பர் யூனிட் லென்த்து 4000 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறத, சரியா, அதை வந்து 10⁻², இன்வர்ஸ் தானே. இப்போ 10⁻² கன்வெர்ட் பண்ணுறது கீழே போட்டுடணும். அப்போது என்ன ஆகும், இங்கே 3 இருக்குது, 10³ இருக்குது. அப்போ -2 மேலே போச்சுன்னா +2, 10⁵ மாறிடும், m இன்வர்ஸாக மாறிடும். இந்த கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். அப்போது sin θ/nm இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, என்ன பண்ணணும், sin 30யோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இன்ட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் வந்துடும். 1/16 இது பண்ணிங்கன்னா 6250 வரும். ஆம்ஸ்ட்ராங்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுங்க, பாயிண்ட் ஆப்ரேஷன் பண்ணி 10⁻10 மாற்றிட்டாங்க. அதனால தான் ஆம்ஸ்ட்ராங்ட்டாக எழுதியிருக்காங்க. இந்த சம் கேட்டிருக்காங்க தம்பி, பார்த்துக்கோங்க. அடுத்து அவ்வளோதான். இந்த வைனபாபு அப்படிங்கிற சம் முடிஞ்சால் பார்த்துக்க, இல்லைனா வேண்டாம். அடுத்து ப்ரூஸ்டர்ஸ் லா சம் போன வருஷம் கேட்டது தான். நைக்கிள் ப்ரிசம் இந்த வருஷம் கேட்பாங்க. ப்ரூஸ்டர்ஸ் லா சம் நல்லா பார்த்துக்கோங்க. tan IP = n. இதில் 2 கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸு, இன்னொன்று வந்து வாட்டரு. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஆன்சரு, சரிங்களா. ஸோ என்னோட வேல்யூ என்னது 1.5ன்னு வச்சுக்கலாமே. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1.5 56.3, அவ்வளோதான். அந்த மாதிரி புரியுதா. அதே மாதிரி இது வந்து இதுவும் பார்த்துக்கோ. என்ன வந்து 1.65ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஐபியோட வேல்யூ tan இன்வர்ஸ் ஆஃப் 1.6.5 58.8 டிகிரி. ஆனால் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சம்மில் அன்போலரைஸ்டு ட்ராவலிங் ஹரிசாண்டல் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் கிளாஸ் பிளேட் இஸ் ஃபவுண்ட் டு பி பிளேன் போலரைசேஷன் கொடுத்தனால இன்க்ளினேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் 90 டிகிரியாக இருக்கும். இப்படி இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். 90 - 58 31.2 டிகிரி. இதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். மோஸ்ட்லி நான் வந்து 7th யூனிட்டும் சொல்லிட்டேன் இதெல்லாம் வருமோ அப்படிங்கிறது. அண்ட் 8th யூனிட்டில் நான் சொல்லக்கூடிய 2 சம் நீங்களே பார்த்துக்கோங்க. அது வந்து 5 மார்க்கில் கூட கேட்பான். ஓகேவா, நான் அது ஏதுன்னு சொல்லிடுறேன். 8.2 இது போன வருஷம் கேட்டான், பார்க்க வேண்டாம். இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள் 8.6 இந்த சம் தான். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் இதுதான் ஃபார்முலா. சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே இது போடணும், லாம்டா கண்டுபிடிக்கணும். ஓகே, 8.7 வேண்டாம். 8.12 ரொம்ப 8.9 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னது, நம்ம வந்து 20,000 வோல்ட்டுன்னு பொட்டன்ஷியல் கொடுத்துட்டான். நம்மளோட ஃபார்முலா லாம்டா இஸ் கூட என்னது 12,400 / V. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வியோட வேல்யூ 20,000 கொடுத்துட்டான். இதை 2 டிவைட் பண்ணால் 0.62. இதில் என்ன பிரச்சனை, கால்குலேட் கட் ஆஃப் வேவ் லென்த் அண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு கேட்குறான். அப்போ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது V0 = C/λ0. அப்போ சிங்கிறது நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கலாம். λ0ங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பவர் கன்வர்ஷன் -10 மேலே போச்சுன்னா +10 10⁻18. இது 2 டிவைட் பண்ணால் 4.84. ஸோ சத்தியமாக இந்த சம் வரும், பார்த்துக்குங்க. அடுத்தது 9th லெசன் முடித்தா முடிஞ்சு. 10th லெசனில் என்னெல்லாம் சம் பார்க்கணும்னு சொல்கிறேன். பூலியன் எக்ஸ்பிரஷன் பார்க்கணும்.
அதையும் பார்த்தீங்கன்னா சம்மே முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 9.2 போன வருஷம் கேட்டதுனால பார்க்க வேணும். 9.1 மட்டும் பாருங்கள். 2πr = n lambda டி ப்ரோக்லி வேவ் லென்த்து 5th ஆர்பிட்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களே வந்து 5th ஆர்பிட்டோட ஹைட்ரஜன் ஆட்டமோட அந்த ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ 2 பையோட வேல்யூ எழுதிக்க, ரேடியஸோட வேல்யூ எழுதிக்க, என்னங்கிறது 5th ஆட்டம்னால 5ன்னு எழுதிக்க. அப்போது நீ என்ன பண்ணணும், இது நல்லா இன்ட்டு பண்ணிக்க. இன்ட்டு பண்ணிட்டு 5ஆல் டிவைட் பண்ண இந்த ஆன்சர் வந்துடும். தெரிலனா ஆன்சர்னே வச்சுக்கோ, கண்டிப்பாக வரும். அடுத்தது இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து சும்மாவே கேட்பான். கால்குலேட் ரேடியஸ் ஆஃப் 197.79 இது AU நியூக்ளியஸ். ஓகே, கோல்டோடது. ஓகே, அப்போ R = நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுதான் அந்த ஃபார்முலா. R = R0 A1/3. அப்போ R R0 அப்படிங்கிறது 1.25 × 10 - 15 அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 197 அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறான். ஓகேவா? அப்போ 197/1/3 அப்படின்னு எழுதிக்க. இது கேல்குலேட் பண்ணினா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இது 1/3 க்யூப் ரூட் எடுத்து இது கூட இன்ட்டு பண்ணினா 6.97 வரும். அப்போ இது ஃபேரடாக கன்வெர்ட் பண்ணுறது 6.97. தயவுசெய்து ஞாபகம் வச்சுட்டு அது போயிடும். இந்த வேல்யூவை நீ அக்கார்டிங் டு 9.19 எழுத வேண்டாம். 1 பாயிண்ட் இன்ட்டு 10 ஏன்னா இங்கே பாருங்கள் 1.2 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க R0. 1.2 இந்த R0 வேல்யூ 1.2 F. அப்போ 1 Farad = 1.2 - 15. அதனால் 1.2 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்சர் ஞாபகம் வச்சுக்க. ஓகே, இந்த சம் முடிஞ்சால் பாரு, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, முடிஞ்சால் பாரு. அடுத்து இதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பைண்டிங் எனர்ஜி இது இம்பார்ட்டன்ட் தான். கம்ப்யூட் தி பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். இது வந்து போன ஹீலியம் நம்ம கண்டுபிடிச்சதுனால 28.33. ஸோ 9.10 வந்து பார்த்திங்கன்னா B bar = 28.33 MeV/4. ஏன்னா ஹீலியத்துக்கு 4 இருக்குது, அதனால் /4. ஸோ 7 MeV அப்படின்னு அந்த கன்வர்ஷன் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த சம் பார்த்துக்கோங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸு அப்படி இப்படின்னு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 9.12 வந்து நம்ம ஹாஃப் லைஃப் பீரியட் சம். இது வந்து அன்டிகேட் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி 22,920 கொடுத்துருக்காங்க. இனிஷியல் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து 14 atoms is 10,000. இந்த ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் கார்பன் 14 is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹாஃப் லைஃப் பீரியட் அவன் கொடுத்துட்டான், அதனால் ஹாஃப் லைஃப் பீரியட் போட்டுரு. இது வந்து அன்டிகேடு அது கொடுத்துட்டான். இதனால் டிவைட் பண்ணால் 4ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் n அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்ல 1/2 n. n0 அப்படின்னு போடும்போது n-க்கு பதிலாக 4 அவனே கொடுத்துருக்கான் பாருங்கள். 4 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்னங்கிறது. அப்போது இன்ட்டு 10,000 n0ங்கிறது என்னது 10,000 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இனிஷியல் நம்பர் அதுதான் n0. இனிஷியலுங்கிறது n0. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிட மாட்டிங்களே. அப்போ 10,000 போட்டிங்கன்னா இது கன்வெர்ட், இதுக்கு ஒன்றும் இல்லை. 1 2 × 2 × 2 × 2 4 டைம் 2 போட்டு 10,000 கூட கேன்சல் பண்ணினா 625 ஆன்சர் வரும். தயவுசெய்து பார்த்துரு அந்த சம். அடுத்தது இந்த சம். இது ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு 1 gram ஆஃப். ஏன்னா இப்போ நியூக்ளியர் ஃபிஷன் உங்களுக்கு தெரியும். செயின் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் பாருங்கள். த நம்பர் ஆஃப் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அவகாட்ரோ நம்பர் / 235 அப்படிங்கிறது. இந்த அவகாட்ரோ நம்பரும் இதுவும் 235 டிவைட் பண்ணு. நமக்கு இந்த 6.02 இருக்குல்ல, அதை வந்து 602 × 10 - 2ன்னு எழுதிக்கலாம். அப்போது அந்த -223 சேர்ந்து என்னாச்சு 21 ஆச்சு. மீதி 2 டிவைட் கீழே இருக்குது மேலே இருக்குது டிவைட் பண்ணால் 2.56ன்னு வரும். அதை அப்படியே வச்சுக்க. இப்போது யுரேனியம் = 1 kg அப்படின்னு சொல்லிட்டு 1 kgக்கு பண்ணுறோம். நம்பர் ஆஃப் 1 kg ப்ரெசென்ட் இன் 1 kg தானே. அப்போ யுரேனியம் = 2.56 × 10⁻21 = 1 kgனால 1000. அப்போது 10 cube தானே இது. அப்போது 3 + 21 10⁻24 முடிஞ்சு. அடுத்தது Q = இப்போ டோட்டல் எனர்ஜி, அதனால் Q டோட்டல் எனர்ஜி இது எழுதிக்க 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இதுக்கப்புறம் 200ன்னு போயிடும், அதனால் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இப்போ 200 அப்படிங்கிறது வந்து 2 0 இருக்கனால 10⁻26ன்னு எழுதிட்டா மீதி 2ம் 2.56ம் இன்ட்டு பண்ணிட்டீங்கன்னா 5.12. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜவுல் எழுதும்போது 5.12 10⁻6 ஜவுலாக கன்வெர்ட் பண்ணும்போது 1.6 × 10⁻³ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நீ வச்சுக்கணும். இது 2 இன்ட்டு பண்ணி இது பவர் ஆப்ரேஷன் பண்ணினா உனக்கு ஆன்சர் வந்துடும் ஜவுல். இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ வாட் ஹவரில் என்ன சார் இவ்வளோ கன்வர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால்
அதுக்கு எழுதி தான் ஆகணும். ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ வாட் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா 3.6 × 10⁶ கூட டிவைட் பண்ணிவிடுங்க. அப்போ இந்த பவர் இந்த 6 மேலே போச்சுன்னா 13 - 6 7 10⁻7. அப்போது இது ரெண்டு டிவைட் பண்ணி சாதாரணமாக போட்டிங்கன்னா 2.227 ஒரு கிலோ வாட் ஹவர் கன்வெர்ட் பண்ணிச்சு. இதோட நிப்பாட்டிக்கலாமான்னு கேட்டால் நிப்பாட்டிக்கலாம். அவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணல இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜோல் கிலோ வாட் ஹவர்ன்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணலாம் நிப்பாட்டிக்கலாம். பட் போட்டுருங்க, ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் இது கேட்டது. ஓகேவா? ஸோ 9th லெசனும் ஓவர். இவ்வளோ தான் 9th லெசன். 10th லெசன் அப்படிங்கிறது பார்த்துருவோம். 10th லெசன் அப்படிங்கிறது ஹாஃப் லைஃப் பீரியட் சம்மு நிறைய கேட்கலாம். 10th லெசன் அப்படிங்கிறது டயோடு சம்மு கேட்பான். பாருங்கள், இதெல்லாம் ஈஸி. V = IR, I = V/R போட்டிங்கன்னா ஆன்சர். V அவனே கொடுத்துட்டான், R அவனே கொடுத்துட்டான், போட்டால் ஆன்சர் 3 amps. அவனே டயக்ராம் கொடுத்துருவான். இதையும் பார்த்துக்கணும். சிலிக்கான் டயோடு கொடுத்துட்டான், அவனே டயோடெல்லாம் கொடுத்துட்டான். இந்த ஃபார்மில் மட்டும் வச்சுக்கோங்க. VA - VB - VB அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இங்கெல்லாம் 3.3 - 7.5ன்னு. ஸோ VB அதை போட்டு 0.7 VB ஆஃப் சிலிக்கான் 0.7 அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் போட்டிங்கன்னா 10 வோல்ட்டுன்னு வரும். அப்போ கரண்ட் கொண்டு சொல்லலாம். I = V/R. V தெரியும் 10, Rங்கிறது அவனே கொடுத்துட்டான் 1 கிலோவில் கொடுத்துருக்கனால கிலோ 10⁻3. இது மேலே போயிடும் 10 × 10⁻3. இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது மேலே இப்போ -3 -2 மாறிடும். ஆம்ஸாக இருக்குது, மைக்ரோ ஆம்ஸாக மாற்றிக்கலாம். ஓகே, மில்லி ஆம்ஸாக மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கலாம். 10.2 10.1. அப்புறம் இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல, அவனே வந்து சர்க்யூட் கொடுத்துருவான் இங்கே டயோடு போட்டு. ஃபைண்ட் தி கரண்ட் த்ரூ ஜெனர் டயோடுன்னு கேட்குறான். லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 கிலோ. அப்போது ஜெனர் டயோடு வந்து வோல்டேஜ் என்னது 9 வோல்ட். ஓகேவா? அவனே கொடுத்துருக்கான் பாருங்கள். RS வந்து என்னது 15 - 9 6 வோல்ட். அது என்ன சார் 15 - 6 9 அப்படிங்கிறது. இப்போது நமக்கு வந்து 9 அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கான் வோல்டேஜ். அப்போ 15ங்கிறது டோட்டல் வோல்டேஜ். இதுலேருந்து மைனஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து RS அப்படிங்கிறது கிடைக்கும். இது கிடைக்கும் 6 வோல்ட் அப்படிங்கிறது வச்சுக்கோ. இப்போ கரண்ட் என்னது I = V/R தானே. V அப்படிங்கிறது 6, இது 6 வோல்ட்டு. அப்புறம் 1 × 10⁻³ நீ என்ன இருக்குன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு தான் பார்க்கணும். அதனால் 1 × 10⁻6 6 மில்லி ஆம்ப்ஸ். அதே மாதிரி இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. லோட் ரெசிஸ்டன்ஸ் I = V/R. VABங்கிறது 9 இதோடது. அடுத்தது RLங்கிறது லோட் ரெசிஸ்டன்ஸு 2 × இது லோட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, அது போட்டு கண்டுபிடிச்சிரு. லோட் ரெசிஸ்டன்ஸ்க்கு இதை வச்சு கண்டுபிடிச்சிரு. அடுத்தது IZக்கு எல்லா கரண்ட்டும் கண்டுபிடிக்கிறாங்க தெரியுதா? இதுக்கு அதுதான் மேட்ரு. அப்போ IZ = I - ILன்னு போட்டிங்கன்னா இதுவும் கிடச்சிரும். ஸோ சம் பார்க்குறது ஈஸி தான். இது வந்து ஒரு பப்ளிக்கில் கேட்டது தான், ஃபர்பிடன் எனர்ஜி கேப்புன்னு சொல்லிட்டு. EG = EC HC / லாம்டான்னு போட்டு H அப்படிங்கிறது தெரியும், பிளாங்க் கான்ஸ்டன்ட். Cங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும். EGங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க, பிளாங்க் கான்ஸ்டன்ட் அவங்களே கொடுத்துட்றாங்க. 1.87 எலக்ட்ரான் வோல்ட். எலக்ட்ரானோட வேல்யூ வந்து 1.6 × 10⁻⁹. இது கரெக்டாக கால்குலேட் பண்ணால் 660 நானோமீட்டர். அவங்க என்ன கலர் இதாகும் கேட்குறோம், ரெட் கலர். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஸோ டயக்ராமெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த சம் தான் நமக்கு எதில் கேட்டான், அட்டம்ப்ட்டை கேட்டான். ஆல்ஃபா = 0.95, I = 1 ME மைக்ரோ ஆம்ஸ் மில்லி ஆம்ஸ். IC ஆல்ஃபா = IC/Iன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுலேருந்து ICயை கால்குலேட் பண்ணுங்கள். ஆல்ஃபாவும் ஐயும் இன்ட்டு பண்ணால் நமக்கு வந்து IC கிடச்சிருச்சு. IBக்கு வந்து IB ஒரு ரிலேஷன் இருக்குது, I = IB + ICன்னு ரிலேஷன் இருக்குது, அதுலேருந்து IB கண்டுபிடிச்சிக்கலாம். IC அப்படி கொண்டு போய்க்கலாம். அப்போ ஐயோட வேல்யூயும் தெரியும், ஐசியோட வேல்யூயும் தெரியும். 0.95 போட்டால் 0.05 மில்லி ஆம்ஸ். ஸோ சத்தியமாக சொல்கிறேன், இந்த சம்பளம் கேட்ட லக்கு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் கேட்பான், இப்போ டைம் இல்லை. இதெல்லாம் கேட்பானா நான் சொல்லிட்டேன். அப்புறம் லாஜிக் கேட் சம்ஸும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஈஸி. அண்டு கேட்னா என்ன, ஆறு கேட்னா என்ன. ஆறு கேட்னா அண்டு கேட்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணணும். ஆறு கேட்னா பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு இந்த லாஜிக் கேட்ஸை தெரிஞ்சுக்க. சரியா? லாஜிக் கேட்ஸை தெரிஞ்சுக்க. நாட்டு கேட் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஆறு கேட்னா ப்ளஸ் பண்ணணும், அண்டு கேட்னா இன்ட்டு பண்ணணும், அது மட்டும் தெரிஞ்சுக்க. அவ்வளோதான், அதை வச்சு தான் வரும். அதான் இன்ட்டு பண்ணியிருக்காங்க, அண்டு கேட் வந்து இன்ட்டு பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ ஏபிசி அவனே கொடுத்துட்டான். ஏபி இன்புட்டு, அவுட்புட் என்ன கிடைக்கும்? இங்கே வந்து இன்புட் வந்து 0 பாரு, அவனே கொடுத்துட்டான். ஏபி அண்ட் சி 0 அண்ட் தென் 1ன்னு கொடுத்துருக்கான். அதான் இங்கே எழுதியிருக்காங்க. எழுதிட்டு 0 0 0ன்னு கொடுத்தா இந்த ஆன்சர் வரும். 1 1 1 1 கொடுத்துட்டான். எல்லாமே இன்ட்டு பண்ணால் 1 × 1 = 1 1.
1ஓட ரிவர்ஸ் என்னது 0. ஸோ இங்கே பாரு இப்படி போட்டிருக்காங்க. அப்போ என்ன கேட்டு NAND கேட்டு, அதனால் வந்து இங்கே பாருன்னு போட்டிருக்காங்க. புரியுதா? இந்த சம் பார்த்துக்க, இதுவும் ஈஸி தான். இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 5 நிமிஷம் வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். 10.10. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டு, ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்புட் இங்கே வருது, என்ன கேட்டுது அண்டு கேட்டு. அப்போ ஏபி இங்கே 6 கேட்டு ஒன்று கிராஸ் ஆகுது பிக்கு, அதனால் பி பார். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அண்டு கேட் முடிஞ்சு. செகண்ட் அண்டு கேட்டு பாரு, இன்புட் ஏலேருந்து வருது, அடுத்து பிலேருந்து வருது. அப்போ ஏங்கிறது நாட்டு கேட் கூட ஜாயிண்ட் இருக்கனால ஏ பார் பி. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணி எழுதணும். 6 கேட்னா 2 ப்ளஸ் பண்ணி எழுதியாச்சு, முடிஞ்சு. இதெல்லாம் ஒரு சம்மே கிடையாது. நீங்கள் பார்த்துருங்க தயவு செய்து. அதே மாதிரி 10.11 பார்த்துருங்க. ப்ரூவ் தட் பூலியன் ஐடென்டிட்டி. என்ன பண்ணுவேன்? பூலியன் ஐடென்டிட்டி ஏசி ப்ளஸ் ஏபிசி ஈக்குவல் டு ஏசி. என்ன பண்ணுவீங்க? ஸ்டெப் 1 ரொம்ப ஈஸி. இது எது காமனாக இருக்குன்னு பாரு. எது காமனாக இருக்குது? ஏசி காமனாக இருக்குது. அப்போ 1 + பி. கரெக்டாக? 1 + பிங்கிறது 1 தான். 1 + பிங்கிறது 1 தான். 1 × ஏசி ஏசி ப்ரூவ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதை வந்து லாஜிக் கேட்டு இதில் வந்து போட சொல்கிறாங்க, போட்டுக்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து லாஜிக் கேட் சம்ஸும் நீங்கள் பார்க்கணும், அதையும் கேட்பா. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த சம்மும் இந்த சம்மும் இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு இந்த சம் போடலாம். யூஸிங் ட்ரூத் டேபிள்னு சொல்லிட்டான். அப்போ ட்ரூத் டேபிள் வச்சு தான் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். டிமார்கன் தியரமில் போட்டிருப்பீங்கள்ல, ஏன்னா என்னது 0 0 1 1, பின்னா என்னது 1 1 0 0. அதில் இந்த ட்ரூத் டேபிள் வச்சு அடுக்கடுக்காக போட்டு ப்ரூவ் பண்ணுங்கள். அடுத்து இதுவுமே ஈஸி. பூலியன் அல்ஜிப்ரா. A + B பார் இன்ட்டு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இன்ட்டு பண்ண என்ன ஒரு A × A A. அடுத்து இன்ட்டு பண்ண என்னது A × B பார். அடுத்து இன்ட்டு பண்ணது B × A ப்ளஸ் B × B பார். அப்போ A × Aனா 1, B × B பார்னாலும் 1. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த அசோசியேட்டிவ் லா, டிமார்கன் தியரம், அந்த ஃபார்ம்லலாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த 6th சம் 7th சம் 9th சம் தயவு செய்து பார்த்துட்டு அதுலேருந்து சம்மு கேட்பாங்க. பூலியன் எக்ஸ்பிரஷன் நான் சொல்லித்தர டைம் இல்லை. இங்கே ஃபார்முலா இருக்கும், அது மட்டும் காட்டுறேன். டிமார்கன் தியரம் ஃபார்முலாலாம். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு போயிரு. இதில் அதான் இங்கே இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு போயிரு. இதுவும் ஞாபகம் வச்சுக்கிற ஒன்றும் இல்லை. கம்ப்யூட்டர் தெரிஞ்சவனுக்கு இதெல்லாம் ஈஸி. சரி, 6 கேட்டோட 2 கேட்டோட லாதாது. அதுதான் மெயினாக அங்கே வந்து பிரச்சனையாக அமையும் அதில். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சளவு பண்ணிட்டேன். எல்லாருமே சென்டமெண்ட்டுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.